போகிற வேரியண்ட் வந்து டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி. மொத்தம் வந்து இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட் வந்து ட்ரம் பிரேக் வரும், அடுத்துள்ள வேரியண்ட் வந்து டிஸ்க் பிரேக் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க வித் எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜியோட. எஸ்பிடினா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிங்கன்னா ரியர் பிரேக்கும் ஈவனாக அப்ளை ஆகும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா மேடு பள்ளத்தில் போகும்போது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், ஷோல்டர் பெயின் அவ்வளோ வராது. அப்போது டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால லாங்காக போகும்போது இந்த மாதிரி போகும்போது பஞ்சர் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் பக்கத்தில் சேஃபாக ஒரு பிளேஸ் போகிற வரைக்கும் ஓட்டிக்கலாம் வண்டி வந்து. அது வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நைட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிரைட்னஸாகவும் இருக்கும், வெளிச்சமும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிச்ச வண்டியை காட்டிலும் டிவிஎஸ் வந்து ஹெட்லைட் வந்து பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து செமி அனலாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா அனலாக் மீட்டர் ஒன்று இருக்கும், செமி டிஜிட்டல் மீட்டர் ஒன்று இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு இன்டெலிகோ ஆப்ஷன் வந்து வரும். இது என்னென்னா நீங்கள் வண்டி எங்கேயாவது போவீங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வண்டியை ஸ்டாப் பண்ண மறந்துட்டு சும்மா பேசிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 8 செகண்டில் வந்து வண்டி ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இதை வந்து இன்ஜின் ஹீட்டாக இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதுபோக ஃபியூல் லெவலும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். வண்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 10 லிட்டரு, 1.5 லிட்டர் வந்தோடனே ரிசர்வ் வந்துடும். நீங்கள் அதுக்கு ரிசர்வ் விழுந்தாலும் பெட்ரோல் போட்டணும், அது கீழே வந்து ஓட்டக்கூடாது, ஏன்னா BS6 சென்சார் வண்டினால. அதுபோக சர்வீஸ் ரிமைண்டர் வந்து வரும். சர்வீஸ் ரிமைண்டர்னா நீங்கள் எப்போ சர்வீஸ் விடணும் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதுபோக ட்ரிப்பே ஆப்ஷன் வரும். ட்ரிப்புன்றது நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக எக்கோ மோட், பவர் மோட் 2 ஆப்ஷன் வரும். எக்கனாமி மோட்னா நீங்கள் நார்மலாக ஒரு 50 அந்த ஸ்பீடு அதுலேயே போனீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கு மேலே போகும்போது வந்து பவர் மோட் வந்துடும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து நல்லா கிடைக்கும். அப்புறம் ஸ்டார் சிட்டியில் வந்து இந்த லோகோ வந்து 3D லோகோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அது போக ஸ்டிக்கரிங்குமே வந்து ட்ரிபிள் டோனில் கொடுத்துருப்பாங்க. 3 டோன் கலர் வரதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து வண்டி லுக்காக இருக்கும். அதோட இன்ஜின் பவர் வந்து 8.8 bhp 7350 RPM இருக்கிறதுனால பவர் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக 8.7 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் உட்காந்து போனாலுமே உங்களுக்கு வந்து இழுத்து போகிறது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 1260 mm கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்பீடாக போய் கட்டடிச்சு ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், எந்த இடத்துலையுமே வண்டி ஸ்கிட் ஆகாது. அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 172 mm இருக்கனால எவ்வளோ பெரிய மேடு பள்ளமாக ஏறி இருக்கனாலும் இந்த அண்டர் பாடி சேசிஸ் வந்து உங்களுக்கு தட்டாது. அப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் கலரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்குற கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஃபேமிலியாக போகிறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சீட்டு வந்து லென்த் அதிகமாக இருக்கனால. பின்னாடி பேக்கில் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனுக்குமே வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஃபீல் ஆகும். அதுவும் போக இது மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் எதுக்கு பெனிஃபிட்னா, இது வந்து உங்களுக்கு கீழே இறங்கி ஏறும்போது இந்த இது வந்து உங்களுக்கு கிரிப்பு நல்லாயிருக்கும். இதனால் வந்து பெயின் அவ்வளோ உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. இந்த வண்டியோட வெயிட் வந்து 115 கிலோ வரும். டிஸ்க் வர மாடலில் மட்டும் 116 கிலோ வரும். எதனால் அந்த 1 கிலோ கூடனா அந்த டிஸ்கோட வெயிட் வந்து ஆட் ஆகும்.